வணக்கம் என் தமிழ் உறவுகளே. உலகிலேயே மிக பழமையான முருகன் கோவில் எங்கு உள்ளது? சுனாமியால் நமக்கு கிடைத்த நல்ல விஷயம் என்ன? ஆழிப்பேரலையில் அழிந்து போன கோவில் எது? இந்த கோவிலில் உள்ள முருகன் வேலை உடைத்தது யார்? இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு காணொலியில பதில் இருக்கு. காணொலியை முழுமையாக பாருங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன் ஆழிப்பேரலையில் அழிந்து போன கோவில் எந்த இயற்கை சீற்றத்தால் அழிந்து போனதோ மீண்டும் அதே இயற்கை சீற்றத்தால் வெளிவந்த அதிசயத்தையும் முருகனின் மகிமையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து கிழக்கு கடற்கரை வழியாக மகாபலிபுரம் செல்லும் வழியில் 5 கிலோமீட்டர் தூரத்துல சாலுவன் குப்பம் என்ற கிராமத்துல தான் இந்த கோவில் இருக்கு. ஈசிஆர் ரோட்ல போகும் பொழுது புலிக்குகை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த புலிக்குகையில இருந்து 100 மீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் இருக்கு. கோவிலுக்கு போறதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு அழகான முருகன் கோவிலாக இருந்திருக்கு. இந்த கோவில் முருகன் கோவில் தான் என்பதை உறுதிப்படுத்துவது என்னன்னா, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வேல் தாங்க. கோவிலின் முகப்பில் இருக்கும் இந்த வேல் தான் முருகன் கோவில் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துது. பல சமூக விரோதிகள் இந்த வேலை உடைக்க முயற்சி செய்திருக்காங்க என்பதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக மண்ணுக்குள் புதைந்து இருந்த இந்த கோவில் சுனாமியின் பொழுது பாறையில் இருந்த கல்வெட்டு வெளிப்பட்டிருக்குங்க. அந்த கல்வெட்டை பார்த்துட்டு இந்த இடத்தை தோண்டி தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு முருகன் கோவில் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோவிலின் அடித்தளம் செங்கற்களால கட்டப்பட்டிருக்கு. செங்கற்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், பெரிய அளவுல வித்தியாசமா இருக்கும். இந்த செங்கற்கள் செம்பூரை வகையை சார்ந்தது. இது சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட செங்கல் வகைங்க. இங்குள்ள செங்கற்கள் புகார், உறையூர், மாங்குடி, அரிக்கமேடு போன்ற சங்ககால இடங்களில் பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள் போலவே இருக்கு. அரிக்கமேடு நம் தமிழர்களின் வரலாற்று பொக்கிஷம். அதையும் நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. கோவில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. கருவறை 2 மீட்டர் நீளமும் 2.2 மீட்டர் அகலமும் உடைய 27 செங்கற்களை கொண்டு அமைந்துள்ளது. கோவிலின் கர்ப்பகிரகத்தில் சிலைகள் இருந்ததற்கான எந்த தடயங்களும் இல்லாமல் முற்றிலும் அழிந்து போய் இருக்கு. கோவில் 2 விதமான கட்டுமான பணிகள் மூலமா கட்டியிருக்காங்க. கீழுள்ள பகுதி எல்லாமே, அதாவது அடித்தளம் எல்லாமே செங்கற்களால கட்டப்பட்டிருக்கு. மேல் பகுதி எல்லாமே கருங்கற்களை கொண்டு கற்றளியாக கட்டியிருக்காங்க. பல்லவர்களுக்கு பின்பு சோழர் காலத்திலும் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. அகழ்வாய்வின் போது இங்க என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, கோவிலின் முன்புறத்தில் கல்லால் செய்யப்பட்ட முருகன் வேலும், சுடுமண்ணால் செய்யப்பட்ட நந்தியும், ஒரு பெண்ணின் சிலையும், விலங்குகள், சிவலிங்கம், சோழர்களின் செப்பு காசு போன்ற பல பொருட்கள் இங்க கிடைச்சிருக்கு. 1ஆம் நூற்றாண்டு காலத்திற்குரிய நடன வகையான சிலப்பதிகாரத்தில் கூறும் குறவை கூத்தை சித்தரிக்கும் சான்றுகளும் இங்க கிடைச்சிருக்கு. உலகிலேயே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான முருகன் கோவில்களிலே முதலிடம் பிடித்திருப்பது இந்த கோவில் தாங்க. யாருக்கு தெரியும், இதைவிட மிக பழமையான கோவில்கள் எத்தனை மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கோ. முருகனின் மகிமையால் அதுவும் ஒரு நாள் வெளிவருங்க. சுனாமியால மிக பெரிய இழப்புகள் எல்லாமே நமக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா சுனாமியால நடந்த ஒரே நல்ல விஷயம் இந்த கோவில் வெளிவந்தது தாங்க. நம் வாழ்நாள்ல கண்டிப்பா ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த கோவில். இதுதாங்க கோவிலின் கருவறை. 2 மீட்டர் நீளமும் 2.2 மீட்டர் அகலமும் உடைய கோவிலின் கருவறை ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க பாருங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம எவ்வளவு சிறப்பா வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றத
இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால உணர முடியும். இப்பொழுதுதான் இந்த இடம் சாலமன் குப்பம் என்று அழைக்கப்படுது. ஆனா அந்த காலத்துல திருவீழ்ச்சல் என்ற பெயருடன் அழைக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.